உலகெங்கும் இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து கிட்டத்தட்ட மாதம் உங்களை சந்திக்கலைன்னா நம் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன ஃபீலிங் வந்துடுது. ஏன்னா ஒரு உறவு போல், என்ன சொல்கிறேன்னா, ஒரு சகோதரனை போல், அதே போல் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு நண்பனாக உங்களை சந்திக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அந்த ஆசைக்காண்டியே நம்ம பார்த்திங்கன்னா சிவகாசியிலேருந்து கிளம்பி சென்னை தம்பி யூடியூப் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க, மேலும் மேலும் அதிகமான ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம என்ன விஷயத்தை பேச போகிறோம் அப்படிங்கும்போது, நம்மளுடைய நவகிரகத்தில் சுப கிரகமாக, அதி உத்தம கிரகமாக கருதக்கூடிய, எல்லாராலும் எதிர்பார்க்குற ஒரு கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் தற்போது மே மாதம் எண்டில் தான் என்ன பண்ணார்னா, நம்முடைய மிதுன ராசிக்குள்ளே நுழைஞ்சார். இப்போ அவர் உள்ளே மே எண்டும்போது மே 2 இப்போ நல்லா இருந்தால் ஒரு 5 மாத காலங்கள் கடந்திருக்கு. அவர் இப்போ என்ன பண்ண போகிறான்னா, அதிசாரம் அப்படிங்கிறது என்னென்னா, கொஞ்சம் வேகமாக செல்வது. அதாவது ஒரு இடத்துல நம்ம ஒரு 6 மாதம் அந்த இடத்துல இருப்போம், இல்லை 1 வருஷம் இருப்போம், நம்ம மனசுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். திடீர்னு நம்ம இன்னொரு அந்த இடத்த விட்டு காலியாகி வேறு இடத்துக்கு போவோம், ஒரு தற்காலிகமாக போவோம். அதே மாதிரி தான் குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ மிதுன ராசிக்குள்ளே இருந்து கொஞ்சம் முன்னோக்கி செல்கிறார். பின்னோக்கி சென்றால் அது வக்ரம், முன்னோக்கி சென்றால் அது பார்த்திங்கன்னா அதிசாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குரு பகவான் அதிசாரமாக தன்னுடைய மிக இஷ்டப்பட்ட இடம், குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச இடமே ஏன்னா அது கடகம்தான். கடகராசி தான் குரு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் உச்சம் பெற்ற இடத்துக்கு குரு பகவான் உள்ளே நுழைகிறார். அவர் எந்த மாதத்தில் என்ன தேதியில் உள்ளே வராரு அப்படின்னா, அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடகராசிக்குள்ளே நம்மளுடைய குரு பகவான் உள்ளே நுழைகிறார். அவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் உள்ள 18ஆம் தேதி உள்ளே நுழைகிறவர் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி தான் பின்னோக்கி மறுபடியும் வக்ரம் அப்படிங்கிற நிலையில் முன்னோக்கி சென்றவர் மறுபடியும் பின்னோக்கி அதே போல் மிதுன ராசிக்குள்ளே மீண்டும் வருவார் என்பது கணக்கு. அப்போ குரு பகவான் கடகராசிக்குள்ளே நுழைவதனால் 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது, குரு பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்களில் ஒரு தடுமாற்றத்தை, சின்னதாக ஒரு தடுமாற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த மகர ராசி என்பவர்களுக்கு 12 ராசிகளிலே மிக மகத்துவமான ராசினா அது மகர ராசி. பல நபர்களுடைய கர்மாவை சுமக்கக்கூடிய ராசினா மகர ராசி. கூட இருக்கவங்களுடைய அத்தனை கவலைகளையும் அத்தனை விதமான செயல்பாடையும் நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க. ஒருத்தங்க கவலையாக உட்காந்தாங்கன்னா அதை எப்படி தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு தெரியாது. உடனே பார்த்து அவங்களுடைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுடைய வம்சத்தில் என்ன பிரச்சனை, அவங்களுக்கு ஏதாவது வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்கள் அப்போ பதில் சொல்கிறீங்களோ இல்லையோ, நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் யோசிச்சுட்டு நாளைக்கால அவங்களுக்கு ஐடியா கொடுப்பீங்க. அக்கா இதை செய்யுங்கக்கா, அண்ணே இதை செய்யுங்கண்ணே, தம்பி இதை செய்ப்பா அப்படின்னு உறவுகளை ஒரு பாண்டிங் அடிப்படையில் கொண்டு போகிறதுல மகத்துவம் உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஆனால் அந்த மகத்துவம் இருக்குதுனால தான் உங்களை உருட்டி போட்டு அடிக்காங்களான்னு தெரியாது. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு உங்களை பலவிதமாக பயன்படுத்துவாங்க. அப்போ இவ்வளோ பயன்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சும் நீ உதவி செய்கிறீங்க. இப்போ இந்த குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்குள்ளே அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார். உங்களை பார்க்குறாருங்க. உங்களை பார்க்கும்போது தாங்க ஒரு ஏற்றம் வருது. எப்பவுமே குருவும் பார்வை கிடச்சிட்டா அது ஒளி கிரகம். குரு பகவான் ஒரு ஒளி கிரகம், சுப கிரகம். அவர் உங்களை பார்ப்பது மூலமாக உங்களுக்கு ஒரு வெளிச்சம் ஏற்படும். இருட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ண தெரியல சாமி, ஐயா வாழ்க்கையே வேணாம் ஐயா, இந்த வாழ்க்கை ஏன் வாழ்கிறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்க அன்பார்ந்த மகர ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கைனா இதான்டா, இப்படித்தான் நீ வாழணும், நீ இதே மாதிரி செய், கவலைப்படாதம்மா, உன் வாழ்க்கையில் நல்லது வரும் அப்படிங்கிற மாதிரி குரு பகவான் உங்களுக்கு சொல்கிறார். அப்போ குரு பகவான் சொல்கிறது தான் நான் உங்களுக்கு, அவருடைய பார்வை, அவருடைய செயல்பாடை நம்ம தெரிஞ்சுக்கிட்டனால உங்களுக்கு சொல்கிறோம். அப்புறம் மகர ராசிக்கு
சிக்கல்கள் நீங்க போகுது, கவலைகள் நீங்க போகுது, மன அழுத்தம் நீங்க போகுது, போராட்டம் இல்லாத சூழ்நிலை வரப்போகுது, ஒரு முயற்சிகளில் வெற்றி கிடைக்க போகுது. பல முயற்சிகள் எடுத்து வெற்றி கிடைக்கல, ஏன்டா வெற்றி கிடைக்கல, எதுக்குடா வெற்றி கிடைக்கலன்னு சொல்லி பேசாமல் வேலையை பார்க்காம இருந்துருவோமாங்கிற நினைவுலாம் வந்துட்டீங்க. பல முயற்சிகள் எடுத்து பார்த்து முடியலைங்கிற சூழ்நிலைக்கு இருந்த அன்பார்ந்த மகர ராசினியர்களுக்கு முயற்சிகள் வெற்றியாக போகுது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய தன்மை உண்டு. ஒரு குழந்தை இருக்குது, 2வது குழந்தைக்காக வெயிட் பண்ணுறீங்க, 2வது குழந்தை பிறந்தால் சந்தோஷம்னு நினச்சிங்கன்னா மகாலட்சுமி கண்டிப்பாக பிறப்பாங்க. சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நன்றாக இருக்குது. உங்களுக்கு பெண் குழந்தை கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு மூத்த சகோதரர்கள் மற்றும் இளைய சகோதரிகள் மூலமாக நன்மைகள் ஏற்பட போகுது. நீங்கள் இத்தனை நாளாக உங்களுடைய உடன்பிறப்புகளுக்காக உழைச்சிங்கல்ல, இவ்வளோ நாட்களாக உங்களுடைய அத்தனை விதமான உழைப்பும் உங்களுடைய கூட பிறந்தவங்க தான் யூஸ் பண்ணாங்கள்ல. அப்போ உங்களுக்கு என்ன ஒரு நன்மை, அவங்களால உங்களுக்கு நன்மை கிடைக்குமான்னு நினச்சி நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஆனால் எப்போ கிடைக்குங்கிற ஒரு ஆதங்கம் இருக்க தானே செய்யும். அந்த ஆதங்கத்தை சரி செய்வதற்கான பாக்கியம் குரு பகவான் கொடுக்க போகிறார். முதல் திருமணம் முடித்து திருமண வாழ்க்கையில் ஃபெயிலியர், 2வது திருமணம் எப்படா நடக்கும், 2வது திருமணமாச்சும் சந்தோஷமாக இருக்குமா, நாங்கள் நிறைய வரன் பார்த்துக்கிருக்கோம், வரன் கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிற மகர ராசி என்பவர்களுக்கு அந்த வருத்தத்தை நீக்கி உங்களுக்கான ஒரு இனிமையான வாழ்க்கை துணை கிடைக்க போகுது. இனிமையான வாழ்க்கை துணை, பிடித்தமான வாழ்க்கை துணை கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டாகுது. அதே போல் லாபங்கள் அதிகரிக்கும். சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதலே லாபங்கள் அதிகமாகும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு, ஏற்கனவே தொழில் தொடங்கினவங்க அதை சிறப்பாக செய்யக்கூடிய பாக்கியம் உண்டு. மெயினாக பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா 2 வேளை 2 தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தேங்க, வேறு வழி இல்லாமல் இப்போ இந்த தொழிலை கற்றுக்கிட்டேன், இந்த தொழிலை தான் இப்போ செஞ்சுக்கிட்டு நல்லபடியாக போயிருக்கு அப்படின்னு வார்த்தையை உபயோகப்படுத்துவீங்க. அல்லது 2 தொழிலுமே சேர்ந்தே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், 2 வேலையுமே நான் சேர்ந்து தான் செய்கிறேன், எனக்கு அப்டேட் உண்டு, பகலில் ஒரு வேலை நைட்டு ஒரு வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிற யாருன்னா அதிகமாக மகர ராசிக்காரங்களாக தான் இருப்பீங்க. அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு புதிய தொழில் தொடங்குவதற்கான சூழ்நிலைகள், நல்ல ஒரு வேலையில் நல்ல கவனமாக சிறப்பாக செய்து முடித்து பேரும் புகழும் வாங்கக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது. உங்களை நீங்களே உருவாக்க போகிறீங்க. உங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு உதவி செய்ய போகிறாரு. நல்லா இருக்க போகிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. த பெஸ்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி மூலமாக மகர ராசி என்பவர்கள் அணிவிக்கப் போகிறீர்கள் என்பது உண்மை.